ராஜயோகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம ராஜயோகம் டிவியில் தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய தகவல்களை பார்த்துட்டு வரோம். வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பெண்களுக்கு ரொம்ப கனெக்டான கொஸ்டின் தான் சார் கேட்க போகிறேன். கல்யாணமான பெண்கள் அடிக்கடி யோசிச்சு பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களோட தாலி கயிறு மாத்திரை தான். அது என்னைக்கு பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த கிழமையில பண்ணணும்னு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இதுக்கு நீங்கள் ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்க முடியுமா சார்? பொதுவாகவே இந்த மாதம் ஆடி மாதமாக இருக்கிறதுனால ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆடி 18 என்று சொல்லக்கூடிய ஆடி பெருக்கு வரக்கூடிய அந்த புண்ணியமான திருநாளில் பெண்கள் மஞ்சள் கயிறு அணிஞ்சிக்கிறது, தாலி கயிறு புதுப்பித்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிறது மிக மிக நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். தன்னுடைய கணவர் தன்னுடைய குடும்பத்தை மேலே அதிகமாக பாசம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி பாசம் இல்லாத மோசமான கணவருக்கு கூட பாச நேசங்கள் மிகுதியாகக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இதை விட இன்றைக்கி நிறைய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது குடும்பத்தில் அவங்க சொல்கிறத நம்ம கேட்குறோம், அப்பா சொல்கிறத கேட்குறோம், அம்மா சொல்கிறத கேட்குறோம், பிள்ளைங்க சொல்கிறத கேட்குறோம், மாமா சொல்கிறத கேட்குறோம், மாமனார் சொல்கிறத கேட்குறோம், மாமியார் சொல்கிறத கேட்குறோம். நான் சொல்கிறத என் கணவர் கேட்கல அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். கணவர் சொல்கிறத நாம் கேட்குறோமோ இல்லையோ, நாம் சொல்கிறத என் கணவர் கேட்கல, என்னுடைய கணவர் என்னுடைய பேச்சையெல்லாம் கேட்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு பொதுவாகவே வார நாட்களில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் தவிர்த்து மற்ற நாட்களில் தாலி கயிறு மாற்றக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தான் மாற்றணும்னு சொல்லி ஒரு உறுதியாக அல்லது ஆசைப்படுறவங்க இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாளில் காலையில் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிற 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ளாக தாராளமாக தாலி கயிறு மாற்றலாம். ஆனால் பொதுவாகவே மாங்கல்ய கயிறு மாற்றக்கூடிய நேரம் அப்படிங்கிறது மாலை நேரமாக தான் உகந்ததாக இருக்கிறதுனால மாலை நேரத்தில் மாற்றணும். அதுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய மங்கள நாட்களாக கருதப்படுகிற செவ்வாய்க்கிழமை ஆகாது. அதே மாதிரி செல்வங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையும் ஆகாது. ஆனால் மற்ற நாட்கள் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை நாளில், புதன்கிழமை நாளில், வியாழக்கிழமை நாளில் தாலி கயிறு மாற்றலாம். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். வெறுமனே திங்கள் புதன் வியாழன் அப்படிங்கிறதுக்கு மேலே உங்களுடைய அந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா முகூர்த்த நாள் வரும் இல்லையா, அந்த முகூர்த்த நாள் வரக்கூடிய நாள் எந்த நாளாக இருந்தாலும் தாலி கயிறு மாற்றலாம் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆனால் அந்த முகூர்த்த நாளில் கூட செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது அதை விட உண்மை. ஆனால் இந்த மாதிரியான ஆடி 18 சம்மந்தப்பட்ட வரலட்சுமி விரதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் வந்தால் கூட அந்த நாளில் இந்த மாதிரியான சுப தினங்களில் விசேஷ தினங்களில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்க்காம மாங்கல்ய கயிறு மாற்றலாம் அப்படிங்கிறது சாஸ்திர உண்மை. சார், தாலி கயிறு எப்படி மாற்றலாம் அப்படின்ற கேள்விக்கு என்ன கிழமை மாற்றணும், எப்படி மாற்றணும், எங்கே மாற்றணும் அப்படின்ற எல்லாத்தையுமே ரொம்ப விரிவாக சொன்னீங்க. இப்போ சில பேரால் கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கோம். அப்படி இருக்கவங்க எங்கே தாலி கயிறு மாற்றலாம்? நம்மளோட குலதெய்வ விருட்சம் முன்னாடி மாற்றினா பலன்கள் நல்லா இருக்குமா சார்? பொதுவாகவே பெண்களுக்கு தாலி கயிறு மாற்றக்கூடிய இந்த சுப வைபவமும் கூட பார்த்திங்கன்னா நினச்ச இடத்துல மாற்றக்கூடாது. நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துல மாற்றலாம், அல்லது தெய்வ சன்னதியில் தெய்வ விக்கிரகங்களுக்கு முன்னாடி மாற்றலாம். இந்த மாதிரி தெய்வ விக்கிரகங்கள் சம்மந்தப்பட்ட சன்னதிக்கு செல்ல முடியாதவங்க உங்களுடைய வீட்டில் குலதெய்வ விருட்சம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பூஜை ரூமில் வச்சுட்டு அந்த குலதெய்வ விருட்சத்துக்கு முன்னாடி நீங்கள் நின்று தாலி கயிறு மாற்றக்கூடிய ஒரு சுபத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மிக மிக நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். எதனால்
பொதுவாகவே ஏதாவது ஒரு தெய்வ கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் தாலிக்கயிறு மாற்றும் பொழுது. அதே மாதிரி கணவருடைய குலதெய்வத்து கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். மனைவியுடைய குலதெய்வத்து கோயிலில் வந்து மாங்கல்யம் மாற்றினீங்க அப்படின்னா அந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும். ஆனால் அத்துணை தெய்வத்தினுடைய அனுஷ்டான அதாவது பூஜை புனஸ்கார முறைகளை வந்து கடைப்பிடிச்சு அந்த பூஜை புனஸ்கார மந்திரங்களால் உச்சாரணம் செய்யப்பட்ட பூஜிக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு முன்னாடி நின்று மாங்கல்ய கயிறு மாற்றினீங்க அப்படின்னா மனம் போல் வாழ்வு அப்படிங்கிறத வார்த்தையில் மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும் அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மையான உண்மை. ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பெண் தாலிக்கயிறு மாற்றுறதுல எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கோ அதை அந்த எந்த டைமில் மாற்றினா இன்னும் நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த எபிசோடில் பேசணும். குலதெய்வ விருட்சம் முன்னாடி நின்று மாற்றுறதுல என்ன பலன் இருக்கும் அப்படின்றதையும் பேசணும். ஸோ நிறைய விஷயங்கள் இங்கே பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல் மாத ராசி பலன் தினப்பலன் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இது மாதிரி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.